இளைஞர்கள், இளைஞர்கள் சார்ந்த இயக்கங்கள் மற்றும் சமூக நல அமைப்புகள் இவற்றை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறோம். அதன் பலனாக ஒத்த கருத்துக்களை உடைய அமைப்புகளை ஒன்றிணைத்து இளைஞர் கூட்டமைப்பு எனும் இந்த அமைப்பை உருவாக்கி உள்ளோம். இந்த கூட்டமைப்பின் சார்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்க தயாராகி வருகிறோம். அதற்கான வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. அதில் முதல் கட்டமாக இன்று முதல் கட்ட நேர்காணல் நடைபெற்று வருகிறது. மேலும் பலர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இக்கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் www.youthpolitics.in என்ற இணையதளத்தில் இக்கூட்டமைப்பின் கொள்கைகள் மற்ற பிற விவரங்களை பெற்று அவர்கள் வேட்பாளர்களாக அவர்களுடைய விருப்ப மனுக்களையும் அனுப்பலாம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் அதே நேரத்தில் அரசியலில் மாற்றமும் விரும்பும் இளைஞர்கள் இதில் பங்கு பெற வரவேற்கப்படுகிறார்கள். இது இப்போ நாங்கள் நிறைய இயக்கங்களை இணைச்சிருக்கோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து இளைஞர் சார்பு இயக்கங்கள், சமூக நல இயக்கங்கள் அனைத்தையும் மேலும் நிறைய இயக்கங்களை இணைக்கிறதுக்கான இது பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், முயற்சி செய்து கொண்டிருக்கோம். இப்போ இதுல இருந்து நிறைய பேர் தெரிஞ்சு இன்னும் இந்த கூட்டமைப்போட இணையணும் அப்படின்ற வரவங்களை எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம். மேலும் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு இளைஞர் சக்தி இந்த சமயம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கான இதை முன்வைக்கிறது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு இப்போதான் நாங்கள் செலக்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போகல. இப்போதான் நேர்காணல் நடந்து கொண்டு இருக்கிறது. யாரையும் வந்து செலக்ட் பண்ணல. எந்த தொகுதிகளுக்கும் இவர்கள் தான் அப்படிங்கிற எந்த முடிவுகளும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. பட் இதுவரைக்கும் 5000 பிளஸ் வேட்பாளர்களாக விருப்பம் தெரிவித்திருக்காங்க. அத்தனை பேரையும் வந்து பேட்சஸ் வழியா எவ்ரி வீக் வந்து இன்டர்வியூ பண்ணி அதில் வந்து ஒரு நேர்மையான இதுவரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நேர்காணல் முதல் கட்டமாக நடைபெறுகிறது. இதில் பல கட்ட நேர்காணல்கள் நடத்தி விரைவில் நாங்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதாக இருக்கும். தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். ஒரு இளைஞனா ரோல் மாடல், அந்த கான்ஸ்டியூன்சியோட ரோல் மாடலாக இருக்கணுன்றக்காக செலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்குன்னு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டீமை தயார் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்களே காமிப்பாங்க. இது பிப்ரவரி 8 அப்போ நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்துடும், ஃபுல் லிஸ்ட் வந்துடும். ஏன்னா இது 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இது இன்டர் ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி. சரி, இந்த உங்கள் கூட்டமைப்பு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த தேர்தல் சந்திக்கிறாங்களா? இந்த 234 தொகுதியும் போட்டு. ஆமாம், கண்டிப்பாக இதுதான் முதல் முறையாக இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டமைப்பா ஏற்படுத்தி இதை சந்திக்கணுன்ற முயற்சியை வந்து கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் டிசம்பர் 27, ஜனவரி 2, அப்புறம் ஜனவரி 10ஆம் தேதி அப்படி தொடர்ந்து நாங்கள் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி கலந்தாய்வுகளில் கலந்து கொண்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா நாங்கள் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தலைவரையும் முன்னிறுத்தாமல் இளைஞர்களை முன்னிறுத்தி அரசியல் களம் காண்பது அப்படின்றது தான் எங்களோட முக்கிய குறிக்கோள். ஒரு பர்டிகுலர் லீடரை ஃபாலோ பண்ணி இல்லை ஒரு பர்டிகுலர் லீடரை முன்னிறுத்தி மட்டும் அரசியல் செய்வது தான் இன்னைக்கு இருக்கிற அது வந்து லாஸ்ட் 50 இயர்ஸாவே அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு தலைவரை முன்னிறுத்தாமல் மொத்த இளைஞர் கூட்டமைப்பு, மொத்த இளைஞர்களை முன்னிறுத்தி அரசியல் காண்பது தான் எங்களோட நோக்கம். சரி சார், ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக, டிஎம்கே, அதிமுக ஒரு வலுவான கட்சி இருக்கும்போது உங்களோட இளைஞர் அமைப்பு எப்படி யார் நம்பி நிற்கிறீங்க? ஆமாம், நடுநிலையான செய்தியாளர்கள் முதல்ல, அப்புறம் நேர்மையான தேர்தல் அதிகாரிகள். ஏன்னா எங்களால் எல்லா பூத்துலேயும் வந்து ஆட்கள் போட முடியாது மற்ற கட்சிகள் மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அதோட இதெல்லாம். ஸோ முதல் நடுநிலையான செய்தியாளர்கள், நேர்மையான தேர்தல் அதிகாரிகள். இப்போ ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் வந்துட்டு இருக்கு 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் புது வாக்காளர்கள் வந்திருக்காங்கன்னு. அவங்கள குறிப்பா மாற்றத்தை வேண்டும் நினைக்கிற மக்கள், இவங்க தான் நம்பி தான் வந்து நிற்கணும்னு நினைக்கிறோம். First time voters, the youngsters who are 13 years old, 5 years before they are 18 years now. They
தேர் ஆல் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி. அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இளைஞர்கள் தான் ஒரு பெரிய மாற்றம் எடுத்து வர முடியுன்றது ஒரு நம்பிக்கை. அந்த இளைஞர்களை நம்பி தான் ஃபஸ்ட்டு நம்ம நிற்கிறோம். அதனால இதில் ஜெயிக்கிறோம் தோக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. We are just a first step எடுத்துக்கிறோம். We want to participate in the elections. பார்ட்டிசிபேட்டே வந்து எல்லா தொகுதியிலும் நீங்கள் எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 2 தொகுதி 3 தொகுதி நிறைய பேர் எங்களுக்கு அறிவுறுத்தினாங்க. 2 தொகுதி 3 தொகுதியில் நின்றுட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாமே, ஒரு மாடல் இதுவாக கொண்டு வரலாமே. ஒரு 2 தொகுதிகளில் நின்னா மக்களே வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இது மாதிரி நிறைய சுயேட்சைகள் நிறைய பேர் நின்றுட்டாங்க, அது மாதிரி நடந்துருச்சு. ஆனால் 2 தொகுதியில் நடந்து என்னத்தை சாதிச்சிருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, எங்களுக்குள்ளேயும் இருக்கும், உங்களுக்கு இருக்கு, மக்கள்கிட்டே இருக்கும். ஒரு பார்வையே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இங்க இருக்கிறது. இது கூட என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் நிறைய சுயேட்சைகள் நின்றுட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும். ஆனா யாருமே அவங்க நம்மளோட கவனத்தை அவங்களுக்கு திருப்ப மாட்டோம். உண்மையை சொல்ல போனா நான் நோட்டோவுக்கு கூட ஓட் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட சுயேட்சைக்கு பண்றோம் அப்படின்றது இல்லை. ஒருவர் இந்த 234 தொகுதியில் நாங்கள் ஏன் நிற்க வைக்கிறோம்னா, அவங்க வந்து நின்று they have to do social work and the constituency serve பண்ண next 5 years whether they win or lose and they have to gain அந்த நல்ல ஒரு அவங்க பொதுமக்களிட ஒரு நல்ல ஒரு பேரை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். Then only next 5 years 2020ல they can elect youngsters because youngsters as of now they have not proved anything in front of the voters நினைக்கிறாங்க. only இந்த மழைக்காக நாங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணலாம் ஒன்று அதே மாதிரி we all join together and we will prove the public and the Tamil Nadu people that next 5 years irrespective of whichever party is in power we will work for the people and bring அந்த நேர்மையான ஒரு அரசியல் எடுத்து வர முடியும் யங்ஸ்டர்ஸால் சொல்லி அந்த 5 years அவங்க சர்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணி then we will see that 2020ல we make a big impact actually. That is our first aim. அது ஒன்று. ரெண்டாவது இந்த எலெக்ஷன்லேயே வந்து இளைஞர்கள் வந்து ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கணுன்றதுக்காக வந்து அதாவது இப்போ காசு இல்லாமல் அது இல்லாமல் இதெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்றதுக்காக வந்து இளைஞர்கள் எல்லாரும் போராடணுன்றது எங்களோட குறிக்கோள். அதனால் இந்த நேர்மையான கண்ணியமான தேர்தல் நடத்துறதுக்கு இளைஞர்கள் கண்டிப்பாக அதை போராடுவோம். கேண்டிடேட்டுக்கு ஏதாச்சும் கல்வி தகுதி அதெல்லாம் என்னோட வெப்சைட்ல கிளியரா கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி இருக்கணும்னு. யூத் பாலிடிக்ஸ் www.youthpolitics.in இணையதளம் இன்று முதல் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுல எல்லாமே இருக்கு. இந்த கூட்டமைப்போட கொள்கைகள் குறைந்தபட்ச கொள்கைகளாக வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய கொள்கைகள் நம்ம நாட்டில் இருக்கு. அதனால குறைந்தபட்ச கொள்கைகளாக வச்சிருக்கோம். வேட்பாளர்களோட தகுதி என்ன, யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற எல்லாமே அதில் போட்டிருக்கோம். அதுலேயே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். செய்யணும் இல்லையா, அதுக்காக சில ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டுமே இங்க இருக்குமே தவிர லீடு அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் இல்லை. நாங்க எங்களோட முதல் பாயிண்டே என்னன்னா, ஒரு தலைவரை மையப்படுத்தி அரசியல் களம் காணக்கூடாது, இளைஞர்களை முன்னிறுத்தி அரசியல் களம் காண்பது, அவ்வளவுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பேசிக் Still we want to unite lot of organizations. நிறைய பேரை இன்னும் சேர்க்கறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய கூட்டமைப்பு இருக்கு, நிறைய இளைஞர் இயக்கங்கள் இருக்கு, சமூக நல ஆர்வலர்கள் இருக்காங்க. நாங்க நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கோம் எப்படி பண்ணலாம்ன்றது. இது நிறைய பேரோட சேர்ந்து இருக்கிறதுக்காக விரும்புறோம். இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இது சரியான நேரம். நாங்க இதை சொல்லும் போது இன்னும் நிறைய பேருக்கு நாங்க போய் சேராம இருந்தா அவங்களுக்கும் உங்க மூலமா நாங்க சேருவோன்ற ஒரு இது இருக்கு. மெயினாக அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறதே காரணம் என்னன்னா, இந்த ப்ரெஸ் ரிலீஸ்னால நாங்கள் வந்து ஒரு நல்ல செய்யறதுக்கு வரோன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது த மோஸ்ட் ஆனஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸு சயின்டிஸ்ட்டு அத்தனை பேர் தே கேன் கம் அண்ட் சப்போர்ட். ஓகே வி ஆர் டூயிங் அ நோபல் காஸ், லெட் அஸ் சப்போர்ட் திஸ் யங்ஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு தி ஷுட் கம் ஃபார்வர்ட் பை யுவர் எக்ஸ்போஷர். அதுக்காக அந்த ப்ரெஸ் மீட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து லாட் ஆஃப் அதர் குட் ஆர்கனைசேஷன்ஸ் வெளியே இருக்குன்னு நிறையா. அவங்களும் தே கேன் ஜாயின் வித் அஸ் அண்ட் ஃபார்ம் as a one team and present in front of the public. இதுதான் வந்து ஒரு உங்களுக்கு மெயினாக கூப்பிட்டு வேறு ஒன்றும் இது. அதனால தான் பேர் வந்து இளைஞர் கூட்டமைப்பு. கூட்டமைப்பு இஸ் ஆர்கனைசேஷன் குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் join together and form unitedly as a unified force. That is the idea of it. கூட்டமைப்பில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் எழுதாவது? கூட்டமைப்பில் பெண்கள் ஆண்கள் இல்லை எல்லாரையும் வரவேற்கிறோம். அதுதான் நீங்கள் எங்களோட கொள்கைகளை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வெப்சைட்ல இருக்கு, இது இருக்கா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லது. ஸோ பெண்களுக்கு சம அளவில் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றது எங்களோட இது. ஆனால் அவங்க முன்வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை செய்வோம். வராத பட்சத்தில் வேணா வேற யாருக்காக வாய்ப்பு தர முடியும். அது மட்டும் இல்லை, நீங்க கேட்டதுனால இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இதுல மாற்றுத்திறனாளிகளும் 3ஆம் பாலினத்தவரும் கூட நாங்கள் வரவேற்கிறோம். தயவு செய்து அவங்களும் விரும்பும் பட்சத்தில் வேட்பாளர்களாக முன்வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். Moreover, caste, all communities, Hindu, Muslim, Christians, பாகுபாடுகள் எதுவுமே இல்லாமல் everybody will give an importance. Even மலஜாதி மக்கள் கூட we should give importance சொல்லிட்டு tribal people also will bring in forefront and see that we give importance to everybody in a unified force actually. ஸ்டார்ட்
சார் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க, பலரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இதெல்லாம் இயக்கங்கள், ஒரு இயக்கம் இல்லை, பல அமைப்புகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கு. யூத் ஃபவுண்டேஷன் இளைய தலைமுறை தான் ஆரம்பிச்சு நாளை இந்தியா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போறோம். நான் ஒரு சிலர் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா 150+ ஆர்கனைசேஷனா நாங்க சேர்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது கூட என்ன அப்படின்னா வெறும் இயக்கங்கள் மட்டும்தான் எல்லாரும் நினைச்சிடக்கூடாது. இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் தனியா இருக்கேன், நான் வந்து வேட்பாளரா நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்களும் முன் வரணும். வெறும் இயக்கங்களுக்கான இது இல்லை இது. அதனாலதான் நம்ம இளைஞர் இயக்க கூட்டமைப்புன்னு இல்லாம இளைஞர் கூட்டமைப்புன்னு சொல்லியிருக்கோம். ஆனா பெரும்பாலும் இளைஞர் இயக்கங்கள் இதுல சேர்ந்திருக்காங்க. எல்லாருக்குமான வாய்ப்புகள் இதுல இருக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆர்கனைசேஷன் கேன் கம் அண்ட் ஜாயின், இண்டிவிஜுவல்ஸ் they also can come and join. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து ஒருத்தர் வந்து சேலத்துல ஒரு நார்த் இந்தியன் வந்து அந்த பேர் மறந்துச்சு, அந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் ஒரு இடத்தையே வந்து ஒரு லேக்கே வந்து சுத்தம் பண்ணி அதில் ஒரு 1 லட்சம் பிளான்ஸ் இது பண்ணி பேர்ட் சாங்சுரியா மாத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் they are proving their worth actually. If they want to come and give a change to society, we want to invite them. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் எலெக்ஷன் நினைக்கிறேன் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்ல இப்ப நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா யாருமே இறங்கல. இதுல இருக்கிறவங்க எல்லாரும் பேர்ல அந்த மாதிரி இல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். இதுல இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு இயக்கத்தை சேர்ந்தவங்க. அதை வந்து நாங்க வெளிப்படுத்த கூடாது. ஏன்னா இதுல வந்து more than 150 அமைப்பு வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க. என்னன்னா அனைத்து இளைஞர்கள், அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இணைந்து நம்ம ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமே. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக வந்து ஒவ்வொரு அமைப்பும் வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அதை வந்து வெளியில் இதுவரை மீடியா வந்து நாங்கள் கொண்டு வரல. இருந்தாலும் இதுவரை பண்ணதில் பெரிய அரசியல் மாற்றம் கொண்டு வர முடியல. ஒரு ஆர்பனேஜ் இருக்கட்டும், ஒரு சோசியல் ஒர்க் இருக்கட்டும், ஒரு லெவல் எங்களால் ரீச் பண்ண முடியும். ஆனால் இப்போ பெரிய லெவலில் நாங்கள் நினைச்சது எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த முதல் கட்ட முயற்சி. அதில் வந்து நிறைய அமைப்புகள் இணைந்திருக்காங்க, எங்களோட கை கோர்த்துருக்காங்க. இன்னும் இணையாத அமைப்புகளை இணைக்கிறது தான் எங்களோட கடமையாக இருக்கு இப்போதைக்கு. அதை தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருமே. இது வந்து நீங்க இன்னைக்கு தான் பூத்தது மாதிரி நினைக்க வேண்டாம். இது ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால பூத்து அது எல்லாருக்கும் வந்து பயன்பட்டு இருக்கு. அது வந்து வெளியில அந்த அளவு தெரியல. அதுக்கு இதுதான் தகுந்த நேரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஆமா கண்டிப்பா. இப்போ நீங்க கேட்கறது நெட்ல மட்டும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா அப்படின்றது பெரும்பாலான இது நான் மக்களை தொந்தரவு செய்யாத வகையில் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை நம்ம செய்வோம். ஏன்னா நாங்கள் முக்கியமா சில விஷயங்கள் போட்டிருக்கோம். அதுதான் அந்த வெப்சைட்ல இது இருந்ததுன்னா நல்லா இருக்கும். போஸ்டர்ஸ் அண்ட் ஃபிளெக்ஸ் இதை வந்து பயன்படுத்தி பிரச்சாரங்கள் பொது இடங்களில் மக்களுக்கு கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் டு பப்ளிக் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அதை வந்து நாங்க வந்து செய்யக்கூடாதுன்றது எங்களோட ஒன் ஆஃப் த இதுவை வச்சிருக்கோம். பொது இடங்களில் மக்களுக்கு தொந்தரவு தரும் வகையில் இருக்கிற போஸ்டர்ஸ் அப்ரூவ்டு அது நாகரிக அரசியல் இருக்கணும். நாகரிக அரசியல் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு இதுல மத்தவங்களை விமர்சனம் பண்ணி பேசுறதுன்ற இல்ல அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆனா அது கல்ச்சரா இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்றாங்க, கலாச்சாரமாவே ஆயிடுச்சு. அது நாம வந்து அதை செய்ய வேண்டாம்ன்றது எங்களோட போராட்டங்கள் கூட நாங்க வந்து மக்களை அவதிக்குள்ளாக்குற போராட்டங்கள் செய்யக்கூடாது. மக்களுடைய போராட்டங்கள் மக்களையே அவதிக்குள்ளாகும் போது அது எப்படி மக்கள் போராட்டம் ஆகுங்கிறது எனக்கு புரியல. உங்களை மாதிரி நிறைய நாட்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் எந்த மாதிரி போராட்டங்களை நம்ம முன்னெடுத்தா நல்லா இருக்கும்னு. ஏன்னா இங்க போராட்டங்கள் 2 வகைப்படுது பாருங்க. ஒண்ணு வந்து மக்களுக்கான போராட்டங்கள், மக்களையே அவதிக்குள்ளாக்குற மாதிரி ரயில் மறியல், பஸ் மறியல் போன்றது. இன்னொன்னு எந்த பிரயோஜனமுமே இல்லாம அடையாளங்களை முன்னிறுத்தி உண்ணாவிரதங்கள் இருக்கிறது. இது 2துலயுமே வந்து பெரிய சொல்யூஷன் நமக்கு கிடைக்கிறது. 2துலயுமே இதை நான் தான் செஞ்சேன்றது காமிக்கிறது தான் முன்னேற்கிறதே தவிர 2துலயும் பெரிய சொல்யூஷன் இல்லை. இது வந்து இது சொல்யூஷன் இல்லைன்னு சொல்றதுனால மட்டும் இல்லை, இதுக்கு மாற்று என்னன்றதை நாங்கள் வரவேற்கிறோம். உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக இளைஞர்கள், அரசியல் மாற்றம் விரும்பும் இளைஞர்கள், இளைஞர் இயக்கங்கள், சமூக நல அமைப்புகள் இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பணியில் கடந்த 2 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். அதன் பலனாக இன்று இந்த இளைஞர் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம். இந்த இளைஞர் கூட்டமைப்பின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்களை கொண்டு வேட்பு மனுக்கள் பதிவு செய்து இன்று நேர்காணல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் விரும்புபவர்கள் இளைஞர்கள் முன்வந்து வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்கிறோம். நேர்காணல் இன்று சென்னை போட் கிளப் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட நேர்காணல் அறிவிக்கப்படும்.
இக்கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்கள் www.youthpolitics.in என்ற இணையதளத்தில் உள்ள கூட்டமைப்பின் கொள்கைகள் மற்றும் பல விவரங்களை பெற்று வேட்பாளராக பதிவு செய்து கொள்ளலாம். அவர்களுக்கான நேர்காணல் விரைவில் அறிவிக்கப்படும். அவர்களுக்கு இமெயில் மூலமும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் தெரிவிக்கப்படும். முடிந்தவரை இளைஞர் அமைப்புகள், சமூக நல இயக்கங்கள் அனைத்தையும் இணைக்கும் ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். பலரை நாங்கள் விட்டிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கும் வேலையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அனைவரும் இளைஞர்களாக தேர்தல் களம் காணுவோம். ஒரு தலைவரை நம்பி அரசியல் செய்யாமல் ஒட்டுமொத்த இளைஞர்களை முன்னிறுத்தி அரசியல் களம் காண்பதுதான் நமது நோக்கம்.